கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 64வது வெளியான சிறைப்பறவை இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிறைப்பறவை இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோபாலா. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார், ராதிகா, லட்சுமி, மலேசியா வாசுதேவன், செந்தில் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிறைப்பறவை இந்த படத்தை வந்து 1986 தெலுங்குல வெளியான ஜெயிலு பக்ஷி அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து கதையை எடுத்து இவங்க இந்த படமா மனோபாலா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை இந்த படத்துல தான் இளையராஜாவும் வைரமுத்தும் கடைசியா மோதிக்கிட்ட படம் இதுதான். அதாவது 1985 வருஷம் வெளியான முதல் மரியாதை அப்படிங்கிற படத்துல பாடல்கள் எல்லாமே நம்ம வைரமுத்து தான் எழுதியிருப்பாரு, இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. அந்த படத்துல அவங்க சின்னதா மோதிக்கிட்டாங்க, இசை பெருசா பாட்டு பெருசான்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில கருத்து மோதல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கடைசியா வந்து ஒரே ஒரு பாட்டு நம்ம கேப்டன் சாருக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வைரமுத்து கிட்ட போய் கேட்காட்டி இளையராஜா மியூசிக்ல இந்த கடைசியா ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. அதுதான் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது பொன்மையிலே அந்த பாட்டு தான் அது. அந்த பாட்டோட அவங்களுடைய திரை வாழ்க்கையில 2 பேரும் சேரதை நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ணி ரோஜா 4 வருஷமா வெயிட் பண்ணி ரோஜா அப்படிங்கிற படத்துல ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் துளிர்க்க ஆரம்பிச்சார் வைரமுத்து. இது ஒரு தனிக்கதை. அவங்க 2 கடைசியா சேர்ந்து எடுத்த படம் தான், சேர்ந்து பணியாற்றிய படம் தான் சிறைப்பறவை. இந்த படத்தோட விமர்சனத்தை பத்தி பார்ப்போம். இது வந்து ஜனவரி 14, 1987 வருஷம் வெளியாச்சு. பொங்கல் அன்று மெகா ஹிட் படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனோபாலா என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்திருக்காரு. மனோபாலாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. அவர் வந்து என்னன்னா ஸ்கிரீன் பிளே அவ்வளவு சூப்பரா பண்ணுவாரு. குறிப்பாக ஊர்காவலன் படம் அவரு தான். இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவருடைய ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு சூப்பரான இயக்குனர் அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியல. ஆனா அப்பயே வந்து சிறைப்பறவைங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்து அந்த பொங்கல் வச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நேர்மையான போலீஸ் ஆபீசர் நம்ம விஜயகாந்த் சார், அவருக்கு வந்து ஆப்போசிட் வில்லனா இருக்கக்கூடிய மலேசியா வாசுதேவன். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல அவர் பண்ற அட்ராசிட்டி தாங்காம விஜயகாந்த் சார் வேற ஊருக்கு மாத்தி விடுறாங்க. வேற ஊருக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அவர் வேற ஊருக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல அவர் வந்து தன்னோட மாமியா கூட இருக்கிறாரு. குழந்தை இருக்கும். அவருக்கு வந்து ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. அதனால பேபி சாலி தான் அவங்க குழந்தை. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து திருடி அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கின ராதிகா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து செய்யாத குற்றங்கள் எல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருவாங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து ஒரு அனாதை. அதனால ஜெயிலுக்கு போயிட்டா சாப்பாடும் கிடைக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ராதிகாவை காப்பாத்தி ஒரு வீட்டுல கொண்டாந்து வச்சிருப்பாரு. இதனாலேயே டிபார்ட்மெண்ட்ல ஒரு திருடி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ண உடனே இப்போ ஒரு ட்விஸ்ட் உருவாகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியா வாசுதேவன் பெரிய ஒரு அரசியல்வாதியும் கூட. இப்ப என்ன ஆகுதுன்னா, ராதிகா போய் மலேசியா வாசுதேவன் அவர்களை சுட்டு கொன்றுவாங்க. கொன்ன உடனே அப்பதான் நம்மளுக்கு இன்டர்வல். இப்ப நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு யோசிக்க தோணும். படத்தினோட வில்லனை இடைவேளைக்கே கொன்றுவாங்க. இதுக்கப்புறம் படம் எங்க போகும்னு நம்மளுக்கும் தெரியாது. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வில்லனா கொன்னாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது நம்மளுக்கே ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது நானும் ரொம்ப நாள் அந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் சார் படங்கள் நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்றதுனால இந்த படத்தை வந்து நம்ம அதிகமா முன்னாடி பார்க்க தவறிட்டோமோ அப்படின்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா உண்மையில அதுக்கு ஒர்த்தான படம் தான் இது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த பழி வந்து யார் மேல வந்துருன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் மேல வந்துடும். அவர் இறந்துருவாரு வில்லன் இடைவேளைக்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே இறந்துருவாரு. இப்போ வந்து இந்த பழி வந்து விஜயகாந்த் சார் மேல வந்துடும். இப்போ வந்து அந்த கொலையை நான் தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா கூட யாரும் நம்புறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து திருடிட்டு இல்லாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருவனையே அப்படி அந்த வகையில் தான் இந்த மாதிரி போய் சொல்றேன்னு சொல்லிட்டு ராதிகா ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் ராதிகா எப்படியாவது ஒன்று பெரிய வக்கீல பிடிச்சி போராடி விஜயகாந்த் சார் எப்படி விடுதலை பண்றாங்களா இல்லையா, கொலை செஞ்சு தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் மொத்த கதை தான் இந்த சிறைப்பறவையோட முழு கதையும் கூட. இந்த படத்துல வந்து மியூசிக் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனந்தம் பொங்கிட அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். உண்மையிலே அருமையான பாடல். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மலேசியா வாசுதேவனை கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் தான் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு பேபி சாலிங் அந்த பாட்டை பாடுவார் விஜயகாந்த் சார். ஆனா அந்த பாட்டு பாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன் தான். ஆனா இந்த உண்மையிலே அந்த ட்விஸ்ட் வேறையா இருக்கும். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களும் பிரமாதம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து மலேசியா வாசுதேவன் வில்லத்தனம் கட்டியிருப்பாரு. அவ்வளவா ஸ்பேஸ் இல்லைன்னா கூட ஒரு சில சீன்கள் வந்து நல்லா ஜொலிச்சிருப்பாரு. அது போல டெல்லி கணேஷ் வந்து இந்த படத்துல வந்து ஒரு சிம்பிளான ரோல் பண்ணியிருப்பாரு. அவருக்கு தேவையான அளவுக்கு அவர் நடிச்சுட்டு அவர் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ராதிகா மயம் தான் இந்த படத்தினுடைய முழு பலமே. விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து ராதிகா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே விஜயகாந்த் சாரோட போர்ஷன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ராதிகா போர்ஷன். விஜயகாந்த் சார் ஒரு 2 ரீல் தான் வருவார் செகண்ட் ஹாஃப்ல. ஆனா இருந்தாலும் அந்த 2 ரீலும் படம் நிறைவா வர மாதிரி இருக்கும். கேப்டன்
கேப்டனுக்கு இணை கேப்டன் தான். அவர் என்னைக்குமே புல்லட்ல போற கேப்டன் தான். அது போல இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ராதிகாவாகட்டும், அதுக்கப்புறம் நடிச்சிருக்கிற செந்தில் இந்த படத்தில் இருப்பாரு. செந்தில் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு பின்னணியா இருப்பாரு. அவரு ஆகட்டும் எல்லாருமே இந்த படத்துல ப்ராப்பரா நடிச்சதுனால தான் இந்த படம் பயங்கரமான ஹிட் அடிச்சது. அதாவது சில்வர் ஜூப்ளி கொண்டாடின படங்கள்ல விஜயகாந்த் சார் படங்கள்ல சிறைப்பறவையும் ஒரு எடுத்துக்காட்டு. விஜயகாந்த் சார் படங்களை நான் ஆக்ஷன் படங்கள் பார்க்கணும், கோர்ட்டிகல் டிராமாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நான் நம்புறேன். சிறைப்பறவை ஒரு அருமையான படம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 65வது வெளியான படத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.